ரசப்பொடி அரைக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, ஜீரகம், குருமிளகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 5, மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து எடுத்து வைத்துக்கொள்ளலாம். சின்ன ஜாரில் தேவைப்பட்டால் பருப்பு தண்ணி ஊற்றுவதற்கு பதிலாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து இதற்கூட சேர்த்துக்கொள்ளலாம். வேறு நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி இதில் கலக்கலாம். இப்போ எதுவுமே வறுக்கலைங்க. வரமிளகாய் மட்டும் ஏற்கனவே வறுத்தது இருந்ததுங்க, அதனால் அது போட்டிருந்தேன். வரமிளகாய் காய்ந்தது அப்படியே போட்டுக்கொள்ளலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, 1.5 டீஸ்பூன். இந்த அளவுக்கு அரைத்து கொண்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை கடலைப்பருப்பு தனியாக அரைத்து ரசப்பொடியில் கலக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு இதை இந்த அரைக்காத இதை அப்படியே உள்ளே போட்டு எல்லாம் கலக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி ரசப்பொடி நம்ம குருமிளகு பவுட்ரு தனியாங்க, வரமிளகா தனி பவுட்ரா, கொத்தமல்லி பவுட்ரு தனித்தனியாக இருந்ததுன்னா எல்லாம் கலந்து வச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் எல்லாமே பவுட்ராக இருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. அப்படியே ரசப்பொடி செஞ்சுக்கலாங்க ஈஸியாக, அவசரத்துக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேடிட்டுருக்க வேண்டியது இல்லைங்க. எல்லா பவுட்ருமே அளவாக நம்ம ஒரே கப்பில் கலந்து வச்சுக்கலாங்க. வறுத்து அரைக்கலாங்க. நம்மளுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரசப்பொடி செஞ்சாச்சுங்க. ஒரு நாளைக்கு ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேங்க.